நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு அருமையான காமெடி படம். கஞ்சூஸ் மகி ஜூஸ்னு 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஹிந்தி படம். லக்னோல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வட்டி கட்டின கஞ்சன் தான் நம்ம ஹீரோ. இவன் ஏன் இப்படி கஞ்சனா இருக்கான், இவன் கஞ்சத்தனத்தினால இவனுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாத்தையும் ரொம்ப காமெடியாவும் ஃபேமிலி சென்டிமெண்டோடையும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருக்க படம் தான் இது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோவை தாங்க நமக்கு காட்டுவாங்க. அவன் நட்ட நடு ராத்திரியில எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா தலையில முக்காடு ஒண்ண போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம வீட்ல இருந்து வெளியில கிளம்பி போயிட்டு இருக்கான். அவன் அப்படி போறத பக்கத்து வீட்டு ஆண்டியும் எதிர்ச்சியா பாத்துறாங்க. இந்த டைம்ல இவன் எங்க போறான்னு அவங்களுக்கு இவன் மேல டவுட் தான். ஆனாலும் அத வெளியே காட்டிக்காம அந்த நேரத்துல அவனை கூப்பிட்டு எதுவும் கேட்காம இவன் போறத பாக்காத மாதிரி அந்த ஆண்டி கமுக்கமா படுத்துருவாங்க. அதுக்கு மேல நமக்கும் அவன் எங்க போனா எதுக்காக போனான்றத தெளிவா காட்டல. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில நம்ம ஹீரோ ரூம்ல தூங்கி எந்திரிக்கிறத தான் காட்டுறாங்க. நைட்டு எங்கேயோ போனவன் வந்து யாருக்கும் தெரியாம மறுபடியும் படுத்துட்டான் போல. அப்படி படுத்தவன் தான் இப்ப எந்திரிக்கிறான். எந்திரிச்சதும் முதல் வேலையா பொண்டாட்டி கிட்ட அந்த சப்பாத்தி கட்டையை எடுத்துட்டு வாடின்னு சொல்றான். எதுக்காகனா இவங்க வீட்ல தீந்து போன ஒரு பேஸ்ட் டியூப் இருக்கும். அதை உருட்டி உருட்டி உள்ள ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருந்தா அதையும் வெளியே எடுக்கிறதுக்காக தான். இதை பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஒரு வடிகட்டின கஞ்சன்னு. ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனமானவங்க. இதை பார்த்துட்டு பொண்டாட்டி கூட கேப்பா, எங்க அது தீந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க, விட்டுருங்கன்னு. அடிப்போடி, இதை வச்சு இன்னும் 3 நாளைக்கு மொத்த குடும்பமும் பல்லு விளக்கலான்னு சொல்றான். பொண்டாட்டியும் அவளா, நான் வேணா பக்கத்து வீடுகள்ல போய் இதே மாதிரி எம்டி டியூப் இருந்தா வாங்கிட்டு வந்துட்டுமான்னு கேப்பா. நல்ல ஐடியாவா இருக்கேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள, அப்படிலாம் யோசிச்சிடாதையா, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், யோசிச்சாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கோ, வாய் விட்டு வெளியே சொல்ற உன்னை கொன்னே விடுவேன்னு திட்ட ஆரம்பிச்சிருவா. இவன் இப்படி கஞ்சனா இருக்கிறது இந்த குடும்பத்துல யாருக்குமே பிடிக்காது. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு வழியா உருட்டி உருட்டி உள்ள இருந்த கொஞ்ச நெஞ்ச பேஸ்டையும் எடுத்து மகனுக்கு பல்லு விளக்க கொடுத்துட்டு அவனும் பல்லு விளக்கிப்பான். இவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய நதி ஓடுங்க. அந்த நதியில தான் போய் தினமும் நம்ம ஹீரோவும் அவனோட அந்த குட்டி பையனும் குளிக்கிறது. அப்ப பையன் கேட்பான், தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குப்பா, நம்ம வீட்லயே நல்ல சூடான தண்ணி வருமே, இங்க எதுக்காக தினமும் கூட்டிட்டு வந்து குளிக்க வைக்கிறேன்னு. வீட்ல வர தண்ணிக்கு காசு கட்டணும் இல்லையா, அதனாலதான் இந்த ஜில்லு தண்ணியில தினமும் வந்து இவனும் பையனும் குளிக்கிறாங்க. ஆனா அத பையன் கிட்ட சொல்ல முடியாம சமாளிக்கிறதுக்காக கடவுள் நமக்காக நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு பெரிய நதியை கொடுத்திருக்காரு, இத பயன்படுத்தாம வீட்ல இருக்க தண்ணியை யூஸ் பண்ணலாமான்னு என்னென்னமோ உருட்டி விடுவான் பையன் கிட்ட. ஆனா அவனுக்கு அப்பாவோட கஞ்சத்தனம் நல்லாவே தெரியும். அப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அம்மா போட்டு திட்டி எடுப்பாங்க பையனை. ஏன்னா இவன் சமைக்க 10 வெண்டைக்காய் தான் வாங்கிட்டு வந்திருக்கானா. ஏண்டா இவ்வளவு கஞ்சனா இருக்குன்னு ரொம்ப கழுவி கழுவி ஊத்துவாங்க. அம்மா 10 வெண்டைக்கான்னு சொல்லாதீங்கம்மா, அது 100 கிராம், நம்ம வீட்ல 5 பேர் இருக்கோம், அதனாலதான் ஆளுக்கு 2 கணக்கு பண்ணி 10 வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். அதுல கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் போட்டு சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டுக்கும் அதையே வச்சுக்கலான்னு சொல்றான். அவங்க தலையிலே அடிச்சுப்பாங்க அவனோட கஞ்சத்தனத்தை பார்த்து. அதுக்கப்புறம் அப்பா ஓடி வந்து போன் கீழே விழுந்து அவரோட ஸ்கிரீன் உடைஞ்சு போச்சாமா. யார் போன் பண்ணாலும் நம்பரும் தெரிய மாட்டேங்குது, பேரும் தெரிய மாட்டேங்குது, அதனால இந்த போனோட ஸ்கிரீனை மட்டும் கொஞ்சம் மாத்தி கொடுமாகனேன்னு கேட்பாரு. அதை மாத்த 3000 செலவாகுமா. செய்வானா இவன்? அதெல்லாம் முடியாதுப்பா, யாராவது போன் பண்றாங்கன்னா யார் பேசுறீங்கன்னு கேளுங்க, கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க, இது என்ன ஒரு பெரிய பிரச்சனையான்னு சொல்லிட்டு போயிருவான். இவன் யாருக்காகவும் எதுவும் பண்ண மாட்டானே நினைச்சு அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப திட்டுவாரு பையனை போட்டு. அப்புறம் வேலைக்கு கிளம்பி போகும்போது பொண்டாட்டி ஓடி வந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க ஒரு புது பிராண்ட் லிப்ஸ்டிக்கை காட்டுவா. எனக்கு இதை வாங்கி தரீங்களான்னு கேக்குறா. அவனும் இதை பத்திரமா வச்சுக்கோ, நம்ம பையனோட கல்யாணத்துக்கு வேணா வாங்கி தரேன்னு சொல்றான். அவ கிடந்து ரொம்ப கழுவி கழுவி ஊத்துவா. ஆனா எதையுமே காதை வாங்கிக்காம கூலா கிளம்பி போயிருவாங்க வேலைக்கு. போற வழியில நைட்டு ஒரு ஆன்டி இவனை பார்த்தாங்க இல்லையா, அவங்க வழி மறிச்சு, நைட்டு 2:30க்கு நீ எங்க போன, வெளியில எங்கேயோ போனியே, நான் அவனை பார்த்தனேன்னு கரெக்டா கேட்டுட்டாங்க. இவன் ஆனா எதுவும் சொல்லாம சமாளிப்பான். இவன் உண்மையை சொல்லாம சமாளிக்கிறத பார்த்துட்டு இவன் மேல இன்னும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்கள ஒரு வழியா அந்த பக்கம் சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோவும் பழப்ப பாக்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்துருவான். அந்த ஊர்ல இருக்க பெரிய மார்க்கெட்ல நம்ம ஹீரோ பூஜை பொருள்லாம் விற்கக்கூடிய ஒரு பெரிய கடையை வச்சிருக்கான். கடையை வந்து திறந்துட்டு எல்லா முதலாளியும் முதல்ல பூஜையை போட்டு தானே வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. இவனும் அதே மாதிரி ஊதுபத்தி எல்லாம் பொருத்தி பூஜையை போடுவான் சாமிக்கு. சாமி படத்துக்கெல்லாம் ஊதுபத்தியை காட்டிட்டு டக்குன்னு அதை செவத்துல வச்சு அமர்த்தி போடுவான். சாய்பாபா, நீங்க இந்த பூஜை அறைக்கு புதுசா வந்திருக்கீங்க, அதனால நான் இப்படி பண்றதை பார்த்து ஷாக் ஆகாதீங்க, நான் எப்பவும் இப்படிதான், என்னை பத்தி இங்க இருக்க மத்த காடுக்கெல்லாம் தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாது இல்லையா, நான் ஒரே ஒரு ஊதுபத்தி பாக்கெட் மட்டும் தான் வச்சிருப்பேன், இதை 1 வருஷத்துக்கு ஓட்டணும், அதனாலதான் எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு இப்படி அமர்த்திடுவேன்னு சொல்லுவான். அப்புறம் கடையில வேலை பாக்குற பையன் கூட ஏன்னா இந்த அளவுக்கு கஞ்சனா இருக்கீங்கன்னு அவன் குறைய வரிசையா அடிக்கிட்டே இருப்பான். இதுக்கு நடுவுல அந்த ஊர்ல இருக்க ஏதோ ஒரு மடத்துல அன்னதானம் பண்றதா நோட்டீஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்ல இருக்க எல்லா கடைக்காரங்களுக்கும் ஒரு
ஒருத்தர் கொடுத்துட்டு இருப்பாரு. அதையும் வாங்கி பார்த்துட்டு அதுலயும் இந்த பையனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துச்சு போல காசை சிக்கனம் பண்ண. அதை பத்தி அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இவனோட வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் இவன் நடுராத்திரில முக்காட போட்டுக்கிட்டு எங்கேயோ எந்திரிச்சு போனான்ல அந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் குடும்பத்துக்கு ஷாக்கு. ஆமா அவன் இப்படி போறானே ஏதாவது பொண்ணு விஷயமா இருக்குமோ, ஒருவேளை உனக்கு துரோகம் பண்றானோன்னு பொண்டாட்டிய பார்த்து கேக்குறாங்க. அவ இதை கேட்டது ஆடி போயிருவா. அப்பெல்லாம் இருக்காதுன்னு முதல்ல அம்மா அப்பாலாம் அந்த ஆன்டி சொல்றதை நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த ஆன்டியோ Facebook அக்கவுண்ட் மேல எல்லாம் சத்தியம் பண்றாங்க. நான் பார்த்தேன், உண்மைதான், அவன் நடுராத்திரில எங்கேயோ எந்திரிச்சு போறான், என்னமோ பண்றான்னு ஆணித்தரமா சொல்றாங்க வீட்டுல. இதை கேட்ட மொத்த குடும்பத்துக்கும் ஷாக்கு தான். அதே நேரத்துல ஹீரோ கிட்ட இருந்து வேற அந்த நேரத்துல போன் வரும். என்ன ஏதுன்னு கேட்டலாமான்னு மருமக மாமனார் மாமியார்ட்ட கேட்டா அதெல்லாம் எதுவும் கேட்காத, நம்ம தெரியாத மாதிரியே காட்டிக்குவோம், இன்னைக்கு நைட் அவன் போனானா அவன் பின்னாடியே போய் என்னன்னு கண்டுபிடிக்கலாம், கொஞ்ச நேரம் பொறுமையாருன்னு மருமகளையும் சமாதானப்படுத்திடுவாங்க. ஆனா அந்த பக்கம் நம்ம ஹீரோ நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, வீட்டுல இருக்க எல்லாரும் கிளம்பிருங்க சாப்பிட போலான்னு சொல்றான். பார்ட்டின்னு சொன்னதும் இவ எல்லாத்தையும் மறந்துட்டு பார்ட்டியான வாயை பொளக்குறா. ஆனா பார்ட்டிக்கு பழைய ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும்னு சொல்றான். பழைய ட்ரெஸ்ஸா, ஏன் பழைய ட்ரெஸ்ன்னு பொண்டாட்டி கேட்டா பார்ட்டி கொடுக்கறவர் கொஞ்சம் ஏல, அதனால நம்ம நல்ல துணினா போட்டு போக கூடாது, பழைய ட்ரெஸ்ஸா பார்த்து எல்லாரும் போட்டு வாங்கன்னு சொல்றான். வரும்போது 2 டிஃபன் பாக்ஸ வேற எடுத்துட்டு வர சொல்லுவான். பொண்டாட்டியும் ஓகேன்னு சொல்லிடுவான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நைட் அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் போறதான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே அந்த மடத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மொத்த குடும்பமும் வீட்டுல இருக்க பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க டிஃபன் பாக்ஸோட. வந்து பார்த்த குடும்பத்துக்கு ஷாக்கு. ஏன்னா இது அந்த ஊர்ல இருக்க வீடு இல்லாதவங்க ஏழையானவங்க எல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சத்திரம். அந்த சத்திரத்துல தான் ஃப்ரீயா ஒரு பணக்காரர் நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட போறாரு. அதுக்கான நோட்டீஸ் தான் காலையில இவன் கைக்கு வந்தது. அதை பார்த்துட்டு தான் மொத்த குடும்பத்தையும் பழைய ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லி இங்க ஃப்ரீயா சாப்பிடலான்னு கூப்பிட்டுருக்கான். ஏன்டா இப்படி அசிங்கப்படுத்துறேன்னு அம்மா அப்பா பொண்டாட்டி எல்லாம் கழுவி கழுவி ஊத்துவாங்க. ஆனாலும் அவன் இங்க சாப்பிட்டு போனா 500 ரூபாய் மிச்சம் பண்ணலாம், ஒழுங்கா வந்து சாப்பிடுங்கன்னு எல்லாரையும் கம்பல் பண்ணி இழுத்துட்டு போவான். எல்லாருக்கும் ரொம்ப அவமானமா இருக்கும். ஆனா வேற வழி இல்லையேன்னு எல்லாம் முக்காட போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி முக்காட போட்டுட்டு இருக்கீங்க, முக்காடை எடுத்துட்டு சாப்பிடுங்கன்னு வேற சொல்றான். உன்னை பெத்ததுக்கு முக்காடு போடாம நான் என்ன பண்ணுவேன்னு அப்பாலாம் ரொம்ப திட்டுவாரு. இதுக்கு நடுவுல சாப்பாடு பரிமாறவங்க கிட்ட வேற அந்த எம்டி டிஃபன் பாக்ஸ கொடுத்து எங்க வீட்டுல நடக்க முடியாத 2 வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்காக இந்த டிஃபன்ல சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு பொய் சொல்லி சாப்பாடு கேட்பான். அதை வச்சு காலை சாப்பாடு முடிச்சிருவானாமா. ஐயோ ஐயோன்னு மொத்த குடும்பமும் தலையிலே அடிப்பாங்க அவன் பண்றதை பார்த்து. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவோட அம்மா வேற டர்ரு புருன்னு போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்காமா. ஏமா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, டேய் எனக்கு கடலை சேராதுடா, நான் என்னடா பண்ணுவேன்னு அந்த அம்மா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. இந்த கலவரத்துக்குள்ள மொத்த குடும்பமும் சாப்பிட்டு ஒரு வழியா வீட்டுக்கும் போயிருவாங்க. அன்னைக்கு நைட்டும் யாருக்கும் தெரியாம நடு ராத்திரி 2:30 மணி போல வீட்டை விட்டு வெளியில கிளம்புவாங்க. ஆனா இந்த தடவை அப்பா அம்மா பொண்டாட்டின்னு எல்லாரும் இவனுக்கு தெரியாம இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவனும் நடந்து போறான் ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கான். அவங்களும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா அந்த ஊர்ல இருக்க ஒரு பழைய பாலணிச்சு போன போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறான். இவன் இங்க இனத்துக்கு வந்திருக்கான்னு மொத்த குடும்பத்துக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை படத்துல பாக்குற மாதிரி இங்க யாரையாவது கொலை பண்ணி போட்டிருப்பானோன்னு அம்மாவுக்கு டவுட், இல்ல ஏதாவது ஒரு பொண்ணு வரப்போதான்னு பொண்டாட்டிக்கு டவுட். ஆனா அப்பா தான் அப்பெல்லாம் எதுவும் இருக்காது, என்னத்தையும் அந்த பையன் இங்க ஒளிச்சு வச்சிருக்கான் போலன்னு நினைக்கிறாரு. அப்பா நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட சர்க்கியூட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள ஒரு பெட்டி நிறைய காசை ஒளிச்சு வச்சிருக்கான். அதை பார்த்ததும் மொத்த குடும்பத்துக்கும் ஷாக்கு. இவனை கையும் களமா அந்த இடத்துல வந்து குடும்பம் மொத்தமும் புடிச்சிடுறாங்க. குடும்பத்தை பார்த்ததுல அவனுக்கு ஷாக்கு. ஏன்னா இது இவ்வளவு பணத்தை ஒளிச்சு வச்சிருக்க, எங்க இருந்தாவது திருடிட்டு வந்தியான்னு அம்மா கேக்குறாங்க. ஐயோ நான் அந்த தப்புலாம் பண்ணல, இது மொத்தமும் ஏன் பணம் தான் சொல்றான். அப்புறம் பணத்தோட பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சா அதுல 80,000க்கு மேல இருக்கு. ஏன்னா இது கஞ்சத்தனம் பண்ணி இப்படி சேர்த்து வச்சிருக்க யாருக்கும் தெரியாம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஆசை இருக்குன்னு மொத்த குடும்பமும் இவனை போட்டு திட்டி எடுப்பாங்க. அம்மாவுக்கு இந்த வீட்டை நல்லா ரெனோவேட் பண்ணி டைல்ஸ் போடணுமா, பெயிண்ட் அடிக்கணுமா, புதுசா சோஃபா கர்டன் எல்லாம் வாங்கி போடணுமா, அப்பாவுக்கு வெளியில ஒரு புறா குண்டு வைக்கணுமா, பொண்டாட்டிக்கு பிள்ளைய இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கணுமா, இப்படி எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஆசை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. ஹீரோவோட பொண்டாட்டிக்கு தான் இதை பார்த்தது செம்மகாண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இவன் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறேன்னு அவளுக்கு சேல்ல பெட்ஷீட் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அதையெல்லாம் ஒட்டு போட்டு தச்சு கொடுத்துருக்கான். இந்த அளவுக்கு கஞ்சத்தனம் பண்ணி அந்த காசை சேர்த்தேன்னு அவ ரொம்ப திட்டுவா. ஆனாலும் அப்ப கூட இந்த பைய பகல்ல இதை நீ சேலையா கட்டிக்கலாம், நைட்ல பெட்ஷீட்டா போத்திக்கலாம், உனக்கு பெனிஃபிட் தானேன்னு சொல்றான். அவனும் ரொம்ப காண்டாய் எனக்கு ஒரு ஆப்பிளாவது வாங்கி கொடுத்துருக்கியான்னு கத்துவா. ஆப்பிள்லாம் பணக்காரங்க சாப்பிட்டதுன்னு சொல்றான். ஐயோ நான் சொல்றது ஆப்பிள் ஐபோன்ன்றா. இவரை கட்டிட்டு நான் எந்த சந்தோஷமா அனுபவிக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவ ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது மாமியாரும் என்னம்மா செய்ய சொல்ற, எங்க பையனா இருக்க வரைக்கும் இவன் நல்லா தான் இருந்தா, என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணானோ அதுல இருந்து தான் இப்படி மாறிட்டான்னு சொல்றாங்க. இதுல அவ இன்னும் கத்துவா. அப்பா தான் எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்கு இந்த காசை சேர்த்து வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் மொத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த காசை இவன் எதுக்கு சேர்த்து வச்சிருக்கானா, அப்பா அம்மாவுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கானா. இதை கேட்டது அவங்களுக்கு ஷாக்கு. அப்பதான் இவனை
இவனோட கல்யாணத்தன்னைக்கு நடந்த ஒரு சீன் நமக்கு காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் ஹீரோவோட கல்யாணத்தன்னைக்கு அவங்க அப்பா அம்மா படத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்தியால உள்ள முக்கியமான 4 புனித ஸ்தலங்களுக்கு புனித யாத்திரை போகணும்னு ஆசையாமா. அந்த ஆசையை நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவரால பணம் ஏற்பாடு பண்ணி அவங்க அப்பா அம்மாவை அந்த யாத்திரைக்கு அனுப்ப முடியலையா. அது இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள ஒரு குறையா இருக்குன்னு அவங்க போட்டோவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருப்பாரு. அதே போல ஹீரோவோட அப்பாவுக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனா இதை நான் என் மகன் கிட்ட சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் சொல்லி அவனால அதை செய்ய முடியலனா நான் இப்ப எப்படி வேதனைப்படுறோம் அதே மாதிரி அவன் காலத்துக்கும் வேதனைப்படுவான். அதனால நான் அவன் கிட்ட சொல்ல போறது இல்லைன்னு போட்டோவை பார்த்து அவர் பேசிட்டு இருந்திருப்பாருங்க. இதை எல்லாத்தையும் பின்னாடி நிக்கிற நம்ம ஹீரோவும் அப்பாவுக்கு தெரியாம கேட்டுறான். அன்னையில இருந்து அப்பா அம்மாவை எப்படியாவது அந்த யாத்திரைக்கு அனுப்பணும் தான் இவ்ளோ கஞ்சத்தனம் பண்ணி பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சேன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். பையனை இப்படி திட்டமேன்னு இப்படியாப்பட்ட பையனை பெத்தது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. பொண்டாட்டிக்கும் கூட இதெல்லாம் கேட்டதும் நம்ம புருஷன் இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கானேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளும் கூட ஃபீல் பண்ணுவா. எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேப்பா, நீ நல்லா இருப்பேன்னு அவனை ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணுவாங்க அம்மா அப்பா. நம்ம ஹீரோவும் கூட நான் 80,000 பணம் சேர்த்து வச்சுட்டேன், நீங்க கூடி சீக்கிரமே அந்த புனித யாத்திரைக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றேன்னு சொல்றான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாளே அம்மா அப்பா பையன்னு எல்லாரும் ஒரு டிராவல் ஏஜென்சியை போய் பார்த்து 4 புனித ஸ்தலங்களுக்கு போறதுக்கான ஏற்பாடையெல்லாம் பண்ண சொல்லி பணம் எல்லாம் கட்டிட்டு வந்துருவாங்க. அப்புறம் அந்த ட்ரிப்புக்கு அம்மா அப்பா போகணும் இல்லையா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் வீட்டுல நடந்துட்டு இருக்கும். ட்ரிப்புக்கு போற அப்பாவுக்கு புது போன்லாம் இப்ப பையன் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இப்ப காசை நம்ம ஹீரோ தண்ணி மானி செலவழிப்பான் அப்பா அம்மாவுக்காக. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்டாட்டியும் நல்லபடியா மாமனார் மாமியார ட்ரிப்புக்கு அனுப்புறதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட இவங்க ட்ரிப்புக்கு போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏதோ உண்டியல் மாதிரி ஒண்ணு குடுக்குறாங்க, அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் புனித யாத்திரைக்கு கிளம்புற அந்த நாளும் வந்துருங்க. அன்னைக்கு பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த சிட்டில. அப்பா அம்மாவை நல்லபடியா ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நல்லபடியா சாப்பிடுங்கன்னு மேற்கொண்ட செலவுக்கெல்லாம் நம்ம ஹீரோ காசெல்லாம் கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு பையனை பெத்து வளர்த்ததை நினைச்சு அந்த அப்பா அம்மாவும் ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. நம்ம ஹீரோவும் அப்பா அம்மாவை முதல் தடவை பிரிறான் போல, அதனால அந்த பிரிவை நினைச்சு அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பான். ட்ரெயினும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிச்சிரும். இவன் ஆனா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருப்பான் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட. இவன் இது வரைக்கும் அப்பா அம்மாவை பிரிஞ்சதே இல்லையாமா. நான் எப்படி இருக்க போறேன்னு ரொம்ப அழுவான். பொண்டாட்டி தான், ஐயோ 10 நாள் தாயா, 10 நாள் அவங்க ட்ரிப்பு போயிட்டு திரும்ப வந்துருவாங்க, இதுக்கே இந்த அழுகுறேன்னு சமாதானப்படுத்துவா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் முதல்ல ரிஷிகேஷ்ல போய் இறங்கிடுவாங்க. அங்க போய் நிறைய இடத்துல சாமி கும்பிடுறது, நதியில நீராடுறதுன்னு ரொம்ப ஆத்மார்த்தமா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அம்மா அப்பாவை பிரிஞ்சு கொஞ்சம் சோகமா தான் இருக்கான். ஆனாலும் அவனோட கடமையை செஞ்சுட்டான் இல்லையா, அதை நினைச்சு அவன் சந்தோஷமா தான் இருக்கான். அப்போ அம்மா கிட்ட இருந்து வீடியோ கால் வரும். ஹீரோ மட்டும் ஆவலா இல்ல அவங்க கிட்ட பேசுறதுக்கு. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஓடி வருவாங்க. அந்த ட்ரிப் எப்படி இருக்கு, எங்கெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட. அவங்களும் ரிஷிகேஷுக்கு வந்தோம், பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டோம், நதியில நீராடிட்டோம், அடுத்து கேதார்நாத்துக்கு போக போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா எங்கன்னு கேட்டா இங்க உங்க அப்பா பண்ற கூத்த பாருன்னு அப்பாவை காட்டுவாங்க. அவரு 4 வெள்ளைக்கார பொண்ணுங்களுக்கு எப்படி நதியில நீராடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவரு ரொம்ப என்ஜாய் பண்றாரு போல அந்த ட்ரிப்ப. அப்புறம் அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மள நல்லபடியா பெத்து வளர்த்து எல்லா கடமையும் முடிச்ச அப்பா அம்மாவுக்கு நம்ம வயசான காலத்துல அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம்னு அவனுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்க. அப்புறம் அப்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட ரிஷிகேஷ்ல எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம், எல்லா இடத்துலயும் பிரார்த்தனை பண்ணிட்டோம், அடுத்து இங்க இருந்து கேதார்நாத்துக்கு நாளைக்கு போறோம்னு சொல்றாருங்க. அப்புறம் எல்லாரும் நல்லா பேசிட்டு போனை வச்சிருவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில இருந்து நம்ம ஹீரோ இருக்கிற உத்தரப்பிரதேசத்திலயும் சரி, அப்பா அம்மா ட்ரிப் போயிருக்காங்க இல்லையா உத்தரகாண்ட், அங்கேயும் சரி ரொம்ப வழக்கத்தை விட அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதா நியூஸ் எல்லாம் போடுறாங்க. எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. இத பார்க்கும்போது ஹீரோவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இந்த மழையில அப்பா அம்மா என்ன பண்றாங்களோ எது பண்றாங்களோன்னு. வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு போன் பண்ணா இந்த இடத்துல ரொம்ப மழையா இருக்கு, நாங்கெல்லாம் ஒரு இடத்துல தனியா தங்க வைக்கப்பட்டிருக்கோம், எங்களால கேதார்நாத்துக்கு போக முடியல, மழை நின்னதுக்கு அப்புறம் தான் கேதார்நாத்துக்கு போக போறோம்னு அப்பா சொல்றாரு. அம்மா கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா மகனே, இங்க கரண்ட் எல்லாம் இல்ல, மழை ரொம்ப அதிகமா பெய்யுதுன்னு சொல்றாங்க. ஏடா இது வயசானவங்கள தனியா அனுப்பியிருக்க கூடாதுன்னு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க. அப்புறம் பேசிட்டு இருக்கும் போதே சிக்னல் இல்லாம போன் வேற கட் ஆயிருது. அப்புறம் மறுநாள் காலையில இருந்து கூட மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. ஹீரோ இருக்கு அந்த சிட்டில, அப்பா அம்மா இருக்க இடத்துலயும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குன்னு டிவில எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்கள நினைச்சு. அப்புறம் நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு போன் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். ஆனா போன் போகவே மாட்டேங்குது, அவங்கள ரீச் பண்ணவே முடியல இவனால. இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பொண்டாட்டி பிள்ளை கூட அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, மழையில அவங்களால எங்கேயும் போய் சார்ஜ் எதுவும் போட்டிருக்க முடியாது, ஒருவேளை போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களே போன் பண்ணுவாங்க, நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். அப்போதான் பக்கத்து வீட்டு ஆண்டி ஹீரோவோட பேரை சொல்லியும் பொண்டாட்டி பேரை சொல்லியும் கத்துவாங்க, இங்க ஓடிவாங்க டிவியை வந்து பாருங்கன்னு. இவங்களும் மழை
தலையில கொடை எடுத்துட்டு போய் பார்த்தா எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. அப்போதான் டிவில மேக வெடிப்புனால வழக்கத்துக்கு மாறா கேதார்நாத் ரிஷிகேஷ்ல மழை பெஞ்சதுனால நிறைய இடத்துல வெள்ளம் நிலச்சரிவு நிறைய பேர் இறந்து போயிட்டதாவும் நிறைய வீடுக சேதமடைஞ்சிட்டதாவும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோவெல்லாம் பார்த்து இவன் ஆடி போயிருவான். இவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல. ஐயோ அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சோன்னு இவனுக்கு உயிரே போன மாதிரி இருக்கு. அப்புறம் பக்கத்து வீட்டு ஆண்டியும் அவங்க பையனும் தான் நம்ம ஹீரோவையும் பொண்டாட்டியும் ஒரு வழியா சமாதானப்படுத்துவாங்க. கவலைப்படாத, அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. மறுநாள் காலையில இவங்கள ட்ரிப்புக்கு அனுப்புற அந்த ஏஜென்சி இருக்கு இல்லையா, அங்க போய் விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில முதல் வேலையை அங்கதாங்க போவான். அப்பவும் மழை விடாம பெஞ்சிட்டு தான் இருக்கு. இவன மாதிரி இன்னும் நிறைய பேரு சொந்தக்காரங்களெல்லாம் ட்ரிப்புக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அந்த ஏஜென்சி ஆபீஸுக்கு முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏஜென்சி காரனும் அவங்க இருந்த இடத்துல பெரிய வெள்ளம் வந்துருச்சு, எதிர்பார்க்காத அளவுக்கு நிலச்சரிவெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றான். சரி, ஆளுங்கெல்லாம் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாயான்னு கேட்டா, இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே ஆர்மி கையில தான் இருக்கு, ஆர்மியா பார்த்து எல்லாத்தையும் காப்பாத்தினாதான் உண்டுன்னு சொல்றான். நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னே தெரியல. அப்பதான் ஒருத்தன் ஓடி வந்து கவர்மெண்ட் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருக்காங்க, அதுக்கு வேணா நம்ம போன் பண்ணி பாப்போம்னு சொல்லுவான். அப்புறம் நைட் எல்லாம் தூங்காம கூட நம்ம ஹீரோவும் அவன் பக்கத்து வீட்டுக்காரங்களும் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு போன் பண்ணி பாத்துக்கிட்டே இருப்பாங்க, ஹீரோவோட அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு. ஆனா ஒரு யூஸும் இல்லங்க. ஹீரோவுக்கு நம்பிக்கையே போயிடும். பக்கத்து வீட்டு ஆண்டி தான் நாம இங்க இருந்து அவங்கள போன்ல கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல போல, பேசாம நீ நேர்லயே போய் தேடிட்டு வந்துருன்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவனுக்கும் அதான் சரின்னு தோணுது. அதனால அந்த ஆண்டியோட பையனை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவங்கள தேடி கேதார்நாத்துக்கு ட்ரெயினை பிடிச்சு கிளம்பிட்டாங்க. போகும்போது அந்த பயணத்துல அவனுக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும். எவ்வளவு சந்தோஷமா அவங்கள ட்ரெயின் ஏத்தி அனுப்பி விட்டுருப்பான் அந்த ட்ரிப்புக்கு. ஆனா இப்போ அந்த அப்பா அம்மா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட இவனுக்கு தெரியல. அவங்கள தேடி இப்படி போவோன்னு அவன் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டான் பாவம். ஆனாலும் மனவேதனையோட அங்க போய் ஒவ்வொரு கேம்ப்லயா அவனை தேடுவான். நிறைய இடத்துல வெள்ளம் வந்து வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை கவர்மெண்ட்டும் ஆர்மியும் தான் அங்கங்க முகாம் வச்சு சாப்பாடு கொடுத்து காயத்துக்கு வைத்தியம் பார்த்து காப்பாத்திட்டு இருக்காங்க. எல்லா கேம்ப்லயும் போய் தேடுவான் அப்பா அம்மாவை. நைட்டு பகலா சாப்பிடாம கூட தேடுவான். ஆனா எங்க தேடியும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. இவன் கண்ணு முன்னாடி நிறைய பேர் அடிபட்டு கிடப்பாங்க, நிறைய பேர் இறந்து போய் தூக்கிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க இவனுக்கு அவ்வளோ வேதனையா இருக்கும். ஆனாலும் கடைசி வரைக்கும் அவனால அப்பா அம்மாவை அங்க கண்டுபிடிக்கவே முடியலங்க. அதனால அவங்க அம்மா அப்பாவோட போட்டோ, பேரு, அட்ரஸ், இவனோட போன் நம்பர்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு கேம்ப்லயா கொடுத்துட்டு வேற வழி இல்லாம சொந்த ஊருக்கும் திரும்பி வருவான். திரும்பி வந்து ட்ரெயினை விட்டு இறங்குனா பொண்டாட்டிகிட்ட இருந்து போன் வரும். கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோவை பத்தி விசாரிச்சுட்டு போனாராமா. ஆபீஸுக்கு வர சொல்லிட்டு போனதா சொல்றா. அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிருக்குமோ, அதனாலதான் தேடி வந்திருப்பாங்களோன்னு ரொம்ப அவளா ஃப்ரெண்டு ஒருத்தரை கூட்டிக்கிட்டு அந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் போவாங்க. அங்க போனா ஒரு ஆபீசர் இவன் கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. டிராவல் ஏஜென்சில இருந்து தான் அவங்க அப்பா அம்மா பேர் எடுத்தோம், அவங்க ரிஷிகேஷ் கேதார்நாத்னு ட்ரிப்பு போனது உண்மையான்னு கேக்குறாரு. ஆமான்னு சொல்லுவான். போன் பண்ணி பாத்தீங்களா, அவங்க போன இடத்துல வெள்ளம் நிலச்சரிவு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு போன் பண்ணாங்களா இல்ல நீங்க அவங்களுக்கு போன் பண்ணி அவங்க பேசினாங்களான்னு கேட்டா நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்றான். அவங்கள பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சதான்னு கேட்டா, அட அதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல சார், நான் நேர்லயே போய் தேடி பார்த்துட்டு தான் வரேன், எல்லா கேம்ப்லயும் அவங்கள பத்தி விசாரிச்சாலும் யாருக்கும் அவங்கள பத்தி எதுவும் தெரியல, என்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியல, எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியலன்னு ரொம்ப வருத்தமா சொல்லுவான். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட அப்பா அம்மா தொலைஞ்சு போய் 25 நாள் ஆச்சாமா. இதையெல்லாம் கேட்ட அந்த கவர்மெண்ட் அதிகாரியும் அப்பனா இந்த ஃபார்ம்ல சைன போடுப்பான்னு கேக்குறாரு. இது என்ன ஃபார்ம்னு கேட்டா, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்போது ஒருத்தங்க காணாம போய் 25 நாள் வரைக்கும் வரலன்னா அவங்க இறந்து போனதா கவர்மெண்ட் அபிஷியலா அறிவிச்சிருவாங்களாமா. உன்னோட அப்பா அம்மாவும் காணாம போய் 25 நாளைக்கு மேல ஆகுது, அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்ல, அவங்களும் திரும்பி வரல இல்லையா, அதனால அவங்களும் இறந்து போனதா நாங்க அறிவிச்சிருவோம்ப்பா. அது மட்டும் இல்லாம அந்த நிலச்சரிவுல சிக்கி இறந்து போனவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்குதான் கவர்மெண்ட். உங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிருக்காங்கல்ல, அதனால உனக்கு 14 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து நிவாரண தொகையா வரப்போது, இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு பணத்தை கூடிய சீக்கிரமே வாங்கிக்கோன்னு சொல்றாரு. இத கேட்டதும் அவனுக்கு வரும் பாருங்க கோவம். கவர்மெண்ட் அதிகாரின்னு கூட பார்க்காம அந்த ஆளை போட்டு சப்பு சப்புன்னு அடிச்சிருவான் கோவத்துல. ஏன்னா அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு அந்த கவர்மெண்ட் அதிகாரி சொன்னதை அவனால ஏத்துக்கவே முடியல. அந்த கோவத்துல தான் அடிச்சிடறான். பதிலுக்கு அந்த கவர்மெண்ட் அதிகாரியும் கத்துவாரு, மேலதிகாரி சொன்ன வேலையை நாங்க செய்யறோம், என் மேல என்னையா தப்பு இருக்கு, கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படித்தாயா இருக்குன்னு கணத்துல கை வச்சுக்கிட்டு அந்த ஆள் கத்துனா ஃப்ரெண்டுக்காரன் தான் நம்ம ஹீரோவை ஒரு வழியா சமாளிச்சு வீட்டுக்கும் கூட்டிட்டு வருவாங்க. இங்க வந்தா நைட் எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட பேசி பாப்பாங்க. உங்க அம்மா அப்பா காணாம போய் 1 மாசத்துக்கு மேல ஆக போகுது, அவங்க கிட்ட இருந்து ஒரு போன் கூட வரல, நம்ம போன் பண்ணாலும் போன் ரீச் ஆக மாட்டேங்குது, ஒருவேளை அவங்க உயிர் பழைச்சிருந்தாங்கன்னா இந்த 1 மாசத்துக்குள்ள வீடு வந்து சேர்ந்திருக்கணும் இல்லையா, அப்படியும் வர காணோம், எங்களுக்கும் அவங்க இறந்து போயிருப்பாங்களோன்னு தான் தோணுதுன்னு ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உங்க அம்மா அப்பா கடைசியா இந்த பணத்தை அவங்க ஆசிரம
ஆசீர்வாதமா உனக்கு கொடுத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுதுடா. தயவு செஞ்சு வரலட்சுமிய வேண்டான்னு சொல்லாதன்னு பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோவை. ஆனா ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது. அப்பா அம்மா இறந்துட்டாங்களா, அவங்களுக்காக கவர்மெண்ட் காசு கொடுத்து அதை நம்ம வாங்கணுமான்னு அவனு கோவத்திலையும் வெறுப்புலையும் பேசுவான் எல்லார் முன்னாடியும். ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒருவேளை நீ இதை வாங்காம போயிட்டேன்னா கவர்மெண்ட் அதிகாரிகளே அதை சுருட்டிப்பாங்க, அதனால நீயே பேசாம இந்த காசை வாங்கிக்கொன்னு அவனை கட்டாயப்படுத்துறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன செய்யறதுனே பாவம் தெரியல. அப்புறம் வீட்டுக்குள்ள போனா ரொம்ப அழுவான் ஒய்ஃபு கிட்ட. பொண்டாட்டியும் உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது, என்ன முடிவெடுக்கணுமோ அதை நீங்களே எடுங்க, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் சொல்றா. அந்த காசை வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரின்னு சொல்றா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில நம்ம ஹீரோ கடையில உட்காந்து கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. வீடை பெயிண்ட் அடிக்கணுமா, வீட்டுக்கு புதுசா டைல்ஸ் போடணுமா, அப்பா ஆசைப்பட்டபடி வெளியில புறா கூண்டு வைக்கணுமா, பையனை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்கணுமா, பொண்டாட்டிக்கு ஆப்பிள் ஐபோன் வாங்கி கொடுக்கணுமா, இப்படி ஒரு லிஸ்டே போட்டுக்கிட்டு இருப்பான். இதுல இருந்தே தெரியலையா அவன் அந்த பணத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. அப்போ வீட்ல இருந்து போன் வரும். வேக வேகமா இவன் வீட்டுக்கு போய் பார்த்தா கவர்மெண்ட் ஆபீசர் தான் நிவாரண தொகையை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு வீட்டுக்கு. வந்தவரு பொட்டி நிறைய பணத்தை கொடுப்பாரு நம்ம ஹீரோ கிட்ட. அம்மா அப்பாவுக்கு தலைக்கு 7 லட்சம்னு மொத்தம் 14 லட்சம் தானே தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப 10 லட்சம் தான் கொண்டு வந்திருக்காரு கவர்மெண்ட் அதிகாரி. இதை கேட்டது என்ன சார் மீதி 4 லட்சம் இங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அட என்னப்பா நீ மேலிடத்துல இருந்து ஒவ்வொருத்தர் கை மாறி வருது, அங்கங்கன்னு மேலதிகாரிங்கெல்லாம் லஞ்சம் எடுத்தது போக 10 லட்சம் தான்ப்பா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா டாக்குமெண்ட்ல 14 லட்சம்னு எழுதி இருக்கு. அவன் வாங்க முடியாதுன்னு ஆரம்பத்துல பிரச்சனை பண்ணுவான். ஆனா அந்த கவர்மெண்ட் ஆபீசரோ என்னப்பா நாங்க மட்டுமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம், நீ கூட தான் 5-6 வருஷமா உன்னோட கடைக்கு நஷ்ட கணக்கா காட்டி ₹1 கூட டாக்ஸ் கட்டாம இருக்க, நாங்க இதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறோமான்னு பதிலுக்கு ஹீரோவா வம்பு கிழப்பாரு. அவனுக்கு இதுக்கப்புறம் என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது. ஆனாலும் இவங்க ஏமாத்துறத பார்த்துட்டு அந்த காசை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் கையெழுத்தும் போட மாட்டேன்னு பிடிவாதமா தான் நிப்பான். அந்த நேரத்துல இவன் அப்பாவுக்கு பிடிக்கும்னு புறா கொண்டு வைக்கணும்னு ஆர்டர் கொடுத்திருப்பான் போல. அது ரெடி ஆயிடுச்சு, காசை கொண்டு வாங்கன்னு போன் வருது. பொண்டாட்டி வேற வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க டைல்ஸ் மாத்துறதுக்கு எல்லா பொருளும் வந்து இறங்கிடுச்சு, காசு கொடுக்கணும்னு சொல்றா. வேற வழி இல்ல, இப்ப இந்த பணத்தை அவன் வாங்கிதான் ஆகணும். அதனால அவங்க கொண்டு வந்த டாக்குமெண்ட்ல அப்பா அம்மா இறந்து போயிட்டதாகவும் அதுக்கு பதிலா 14 லட்சம் நிவாரண தொகையை வாங்கிக்கிறதா கையெழுத்து போட்டுட்டு 10 லட்சத்தை தான் வாங்கிக்கிறான். அப்புறம் அவங்க அம்மா ஆசைப்பட்டபடி வீட்டை பெயிண்ட் அடிச்சு புதுசா சோஃபா ஜன்னல் எல்லாம் மாத்திட்டு புது டைல்ஸ் வேற போட்டுட்டான் வீட்டுக்கு. பையனையும் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்து விட்டுட்டான். பொண்டாட்டிக்கு ஐபோனு, அப்பா ஆசைப்பட்டபடி வெளியே ஒரு புறா கூண்டை வேற வச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே முறைப்படி அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு தர்ப்பணம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் பண்ணுவான். அப்புறம் கடைசியா முத ஒரு சத்திரத்துக்கு சாப்பிடுறதுக்காக கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மாவையும் குடும்பத்தையும் கூட்டிட்டு போயிருப்பான்ல, அங்க போய் அம்மா அப்பா இறந்துட்டதுனால அதுல கிடைச்ச பணத்தை அவங்க ஆசைப்படி செலவு பண்ணது போக மிச்சம் ஒரு 51,000 இருக்காமா. அத அந்த சத்திரத்துக்கு டொனேஷனா கொடுத்துருவான். அவங்க அம்மா அப்பா பேரை சொல்லி ஏழை மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுங்கன்னு அதையும் பண்றான். ஆரம்பத்துல எவ்வளவு கஞ்சத்தனத்தோட இருந்தான், அதுவும் அம்மா அப்பாவுக்காக தான். ஆனா இப்போ இவன் தாராளமா செலவு பண்றதும் அதே அம்மா அப்பாவுக்காக தான். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்தா வீட்டுல லைட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. பொண்டாட்டியை போட்டு கத்துவான், உனக்கு இந்த ஐபோன் வாங்கி கொடுத்ததுல இருந்து நீ வீட்டை ஒழுங்கா கவனிக்கிற இல்ல பாரு, கரண்ட் பில்லாம் ஏற போகுதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ பாத்ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருது. இவங்களோட வீட்டு பாத்ரூம் கொஞ்சம் வெளியில தான் இருக்கும், வேற பக்கம் இருந்து வெளியாளுங்க கூட வரலாம் போல. ஏதோ சின்ன பிள்ளைங்க தான் வந்து நம்ம வீட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவன் அடிக்க போறான். பார்த்தா உள்ள இருந்து வருது நம்ம ஹீரோவோட அப்பா. அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். பொண்டாட்டி பிள்ளைலாம் அரண்டு போச்சு அதை பார்த்து. இன்னொரு பக்கம் இருந்து அம்மா வராங்க. டேய் எல்லாரும் எங்கடா போனீங்க, அக்கம் பக்கத்துல வீட்டுகள்ல கூட ஒருத்தரை கூட காணோம்னு கேக்குறாங்க. அம்மாவையும் அப்பாவையும் உயிரோட பார்த்ததுல மொத்த குடும்பத்துக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். நம்ம ஹீரோ பாவம் மயங்கியே விழுந்துட்டான். அப்புறம் பொண்டாட்டி தான் அவனை தண்ணியை தொலைச்சு எழுப்பி உண்மையிலே உங்க அம்மா அப்பா உயிரோட வந்துட்டாங்கன்னு சொல்றா. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. சின்ன பிள்ளை மாதிரி அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு அழுவான், ஆனந்த கண்ணீர் விடுவான். அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நல்லா சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறமா அப்புறம் ஆறாமர மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் பொண்டாட்டிக்கார தான் என்னாச்சு ஏதாச்சுன்றதெல்லாம் கேட்பா. இவங்க இருந்த இடத்துல பெருசா வெள்ளம் வந்துருச்சாமா. அப்பா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்தோட கிளைய பிடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் ஏறி இருக்காங்க. அதுல ஹீரோவோட அப்பா திடீர்னு தண்ணிக்குள்ள விழுந்துட்டாராம். அவங்க கூட ஒரு 4 வெள்ளக்கார பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள குதிச்சு ஹீரோவோட அப்பாவை ஒரு வழியா காப்பாத்தி கரை சேர்த்திருக்கா. நடந்த இந்த கலவரத்துல ஹீரோவோட அப்பாவும் அம்மாவுமே ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அம்மா ஒரு பக்கம் அப்பாவை தேட, அப்பா ஒரு பக்கம் அம்மாவை தேடன்னு 14 நாள் இந்த மாதிரி தேடிட்டே தெரிஞ்சிருக்காங்க. அப்பா அந்த சீனையெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. இதுல இவங்க வச்சிருந்த போன் வேற தண்ணியில போயிருச்சு, எல்லாரோட நம்பரும் அதுலதான் இருந்திருக்கு. அதனால யாரையுமே கான்டாக்ட் பண்ண வேற முடியல. 14 நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேம்பா தேடி ஹீரோவோட அப்பாவும் ஒரு கேம்ப்ல சாப்பிட்டுட்டு இருப்பாருங்க. அப்ப பார்த்தா ஹீரோவோட அம்மாவுக்கு கடலைக்கறி சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் பிரச்சனையால வயிற்றுக்குள்ள இருந்து 7 கூடமா சத்தம் வரும் இல்லையா, அதையெல்லாம் ஹீரோவோட
அப்பா நினைச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்ப திடீர்னு டர்ரு பொருன்னு பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் வரும். திரும்பி பார்த்தா ஹீரோவோட அம்மா தான். காணாம போனவங்களை இப்படி கண்டுபிடிச்சு நம்ம எந்த படத்துலயும் பார்த்திருக்க மாட்டோம். அப்புறம் ஒரு வழியா 2 பேரும் 15-14 நாளைக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. அப்புறம் தான் 2 பேரும் வீட்டுக்கு வந்தது. லேண்ட்லைனுக்கு ஏன்பா கால் பண்ணலன்னு பையன் கேட்பான். அதைத்தான் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீ ரொம்ப மாசத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி விட்டியேடா, அதனாலதான் போன் பண்ணலன்னு அப்பா சொல்றாரு. அப்புறம் அப்பா அம்மா வந்து சந்தோஷத்துல எல்லாரும் போய் தூங்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தூக்கமே வராது. பொண்டாட்டியும் என்னங்க பண்ண போறோம், காசை வேற வாங்கி மொத்தமா செலவு பண்ணிட்டோமேனு முழிக்கிறா. இவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அம்மா அப்பா வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதானே தெரியல. அப்புறம் காலையில எந்திரிச்சதும் நடந்த மொத்த கதையும் 2 பேர்ட்டையும் சொல்லுவாங்க. அவங்க போட்டோவுக்கு வீட்டுல மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்கு. அதை பார்த்தது அவங்களுக்கு ஷாக்கு. அப்பா கத்துவார், டேய் எவனாவது 14 லட்சத்துக்கு கையெழுத்த போட்டு 10 லட்சம் வாங்குவானாடா, நீ லூஸ் ஆடான்னு. ஐயோ அப்பா எனக்கு என்ன பண்ணே தெரியல, தயவு செஞ்சு 2-3 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில வராதீங்க, வெளியே தெரிஞ்சா நம்ம ஃப்ராட் பண்ணிட்டோன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றான். அப்பாவும் முதல்ல போய் அந்த கவர்மெண்ட் ஆபீசரை பார்த்து நடந்ததை சொல்றான்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இவனும் அந்த கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போவாங்க. அங்க போய் முதல்ல ஒரு அதிகாரி அடிச்சான் இல்லையா, கோவப்பட்டு அவர்கிட்ட போய் தான் உண்மையே சொல்லுவான். இதை கேட்டதும் அவருக்கு ஷாக்கு. பணம் கொடுத்த பெரிய அதிகாரி எங்க, அவர்கிட்ட பேசணும் நம்ம ஹீரோ கேட்டா அவர் ஏதோ ஆபரேஷன் பண்ண ஆக்ரா போயிட்டாராமா, வர்றதுக்கு 1 வாரத்துக்கு மேல ஆகும், அது வரைக்கும் உங்க அம்மா அப்பாவை தயவு செஞ்சு வெளியே காட்டிராத, வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வை, அப்புறம் பேசிக்கலான்னு சொல்றாரு அந்த ஆளு. ஆனா நம்ம ஹீரோ அப்பவே பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றான். என்னதான் செலவு பண்ணியிருந்தாலும் வீட்டை வித்தாது அடமானம் வச்சாவது அந்த காசை திருப்பி கொடுத்துருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ரொம்ப நேர்மையா தான் பேசிட்டு வரான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா 10 லட்சத்தை முழுசா இவன் செலவு பண்ணிட்டான் இல்லையா, அதுல அந்த ஐபோனு, பையனை ஸ்கூல்ல சேர்த்தது, அப்பாவுக்கு பிடிச்ச புறா கூண்டுன்னு எதையெல்லாம் ரிட்டர்ன் பண்ணி பார்க்க முடியுமோ அதையெல்லாம் ரிட்டர்ன் பண்ணலான்னு முயற்சி பண்ணுவான். ஆனா பையன் படிக்கிற ஸ்கூல்லையும் ஃபீஸை திரும்ப கொடுக்க மாட்டாங்க. புறா கூண்டுக்காரனும் காசை திரும்ப தர மாட்டேன்னு சொல்லிட்டான். போன் கடையிலையும் போனை எடுத்துக்கிட்டு பணம்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. இதனால அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். வீட்டுக்கு வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருப்பான். இப்போ இவனுக்கு என்ன பண்றது, எப்படி இந்த காசை திரும்ப கொடுக்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே இந்த வீட்டு மேல வேற லோன் இருக்காமா, அதை கேட்டதும் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேயான்னு பொண்டாட்டி வேற சண்டைக்கு வரா. அப்பா அம்மாவும் வேற வழி இல்லடா, ஏதாவது பண்ணி இந்த காசை திரும்ப கொடுத்துருன்னு சொல்றாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம தனியா நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பா. அவனை பொண்டாட்டியும் போய் சமாதானப்படுத்துறா. அவளுமே இவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா அந்த விஷயத்துல. 2 பேரும் இப்ப சேர்ந்து முடிவு பண்ணி அந்த கடையை அடமானம் வச்சு பாதி பணத்தை கொடுத்துடலாம், மீதி பணத்தை மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணி கட்டிடலான்னு ஒரு வழியா முடிவெடுக்கிறாங்க. அப்ப பொண்டாட்டி நான் உங்ககிட்ட ஐபோன் எல்லாம் கேட்டிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பெல்லாம் கேட்பா. அப்புறம் ஒரு வழியா 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனாலும் இப்ப வரைக்கும் ஹீரோவோட அம்மா அப்பா உயிரோட இருக்குது அக்கம் பக்கத்துல கூட யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் கதவு ஜன்னலாம் பூட்டிக்கிட்டு ஒளிஞ்சிருக்காங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா 1 வாரம் கழிச்சு நமக்கு என்ன நடக்குதுன்றத காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கடையில ஒரு நாள் குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வேக வேகமா ஒரு கார்ல பணம் கொடுத்த அந்த பெரிய அதிகாரியும் இவங்கிட்ட அடி வாங்கின அந்த சின்ன அதிகாரியும் வராங்க. வந்தவரு, தம்பி நான் என்ன பேசினாலும் முகத்தை மட்டும் சிரிச்சுக்கிறாப்ல வச்சுக்கோ, ஆனா நான் பேசுறதை கேட்கும் போது உனக்கு கண்டிப்பா சிரிப்பு வராதுன்னு சொல்றாரு. இவனுக்கு ஒரே பயமா இருக்கும். ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே தான் கேட்கிறான். அம்மா அப்பாவை உயிரோட வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் கிட்டே ஃப்ராட் பண்ணி காசை வாங்கிட்டே தம்பின்னு கேட்கறாரு. எடுத்ததும் இவனுக்கு பக்குன்னு இருக்கும். ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவான், இல்ல சார் அவங்க உயிரோட வருவாங்கன்னு எனக்கு தெரியல, இறந்துட்டதான் தான் நான் நினைச்சேன், நான் ஃப்ராட் எல்லாம் பண்ணல, அந்த பணத்தை ரிட்டர்ன் திரும்ப கொடுத்துறேன்னு சொல்றான். இவன் சொன்னதை கேட்டுட்டு அந்த கவர்மெண்ட் அதிகாரி ரொம்ப கோவப்படுவாரு. இத பாரு, கவர்மெண்ட் ரெக்கார்டு படி உங்க அம்மா அப்பா செத்து போனதா நாங்க அறிவிச்சிட்டோம், அதுக்காக பணத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டோம், இப்ப வந்து குட்டையை குழப்பாத, நீ பணத்தை திருப்பி கொடுக்கறேன் அப்படி இப்படின்னு நேர்மையா நடந்துக்கிறோன்னு ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, எனக்கு தான் பெரிய பிரச்சனை, என் வேலையே போயிடும், அதனால பேசாம இருந்துரு, பணத்தையும் நீ திரும்ப கொடுக்க வேணா, உன் அப்பா அம்மா உயிரோட இருக்கதையும் வெளியே சொல்லாத, அவங்கள வீட்டுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கோ, இனிமே இது விஷயமா அந்த ஆபீஸ் பக்கம் பேசணும்னு வந்துடாதன்னு ரொம்ப கடுமையா மிரட்டுறாரு. இந்த ஆளு எக்கச்சக்கமா இந்த விஷயத்துல ஃப்ராட் பண்ணிருப்பான் போல. அதனாலதான் நம்ம ஹீரோ நேர்மையா நடந்துக்கிறது அவனுக்கு பிடிக்கல. இல்ல உள்ள என்னெல்லாம் வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோவுக்கும் இன்னும் தெளிவா தெரியல, நமக்கும் தெரியல. ஆனா இந்த பெரிய அதிகாரி இப்படி பேசினதுல அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நடு ராத்திரி ஒரு 2:30 மணி போல ஹீரோவோட அப்பா காத்து வாங்கலான்னு வெளியில வருவாரு. வெளியில இருக்க புறா கூண்டெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப வெளியில படுத்திருந்த பக்கத்து வீட்டுக்காரன் வாசல்ல ஒண்ணுக்கு போயிட்டு இருப்பான். மனுஷன் பொறுக்க முடியாம அவனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அவன் இவரை பார்த்துட்டு இவரோட ஆவிதான் வந்திருக்குன்னு நினைச்சு கத்தி ஊரை கூட்டிடுவான். ஹீரோவோட அப்பாவும் இதை பார்த்துட்டு பயந்து வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுப்பாரு. அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரும் கூடிடுவாங்க. நடுராத்திரில ஹீரோவும் பொண்டாட்டியும் கூட எந்திரிச்சு வந்தா நான் ஹீரோவோட அப்பா பேயா வந்ததை பார்த்தேன்னு அவன் அடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்க எல்லாருமே இதுல பயந்துருவாங்க. அப்புறம் ஹீரோவோட பொண்டாட்டி தான் நாளைக்கு காலையிலேயே ஒரு பண்டிதரை கூட்டிட்டு வந்து நாங்க பூஜையை போட்டு சரி பண்ணிரோம், யாரும் பயப்படாதீங்கன்னு எல்லாரையும் சமாதானப்படுத்துவா. அப்புறம் மறுநாள் காலையில யாருக்கும் தெரியாம ஹீரோவோட அம்மாவை குளிக்கிறதுக்காக பெட்ஷீட்டால
ஆளை மறைச்சு பொண்டாட்டிக்காரி பாத்ரூம்குள்ள அனுப்புவாங்க. அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு ஆண்டியும் இவங்க வீட்டு பாத்ரூம்ல தான் குளிப்பெண்ணு வந்து ஒத்த கால நிக்கும். இவளும் எவ்வளவோ தடுத்து பாப்பா, ஆனா முடியவே முடியாது, இங்கதான் குளிப்பெண்ணு பாத்ரூம் கதவை வேகமா அந்த அம்மா தள்ளினதுல உள்ள இருந்த ஹீரோவோட அம்மாவுக்கு செம அடிபட்டுரும். உள்ள அவங்க இருந்ததை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு அம்மா பேய் பேய்னு கத்த, இல்ல நான் பேயெல்லாம் இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன்னு ஒரு வழியா எல்லாரும் உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமையும் வந்துரும். அப்ப ஹீரோவோட அப்பாவும் வந்து நானும் உயிரோட தான் இருக்கேன்னு அவர் தலையும் வெளியே நீட்டு வரும். இப்ப மொத்த கம்யூனிட்டிக்கு இவங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிரும். உயிரோட வச்சுக்கிட்டு எதுக்குடா இத்தனால எங்களை பயமுறுத்துனீங்கன்னு எல்லாரும் சேர்ந்து திட்டுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பொண்டாட்டியும் அந்த கவர்மெண்ட் ஆபீசரை போய் பார்த்தது, அந்த ஆளு வந்து மிரட்டிட்டு போனது, இவங்களை மறைச்சு வைக்க சொன்னதுன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ பக்கத்து வீட்டு வக்கீல் ஃப்ரெண்டும் நம்ம அந்த கவர்மெண்ட் ஆபீசருக்கு லீகலா ஒரு நோட்டீஸ் அனுப்புவோன்னு ஒரு ஐடியா கொடுக்கறாரு. அதனால ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லி இவங்க அம்மா அப்பா உயிரோட இருக்கிறதாவும் அவங்க இறந்து போனதா ரெக்கார்ட்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை மாத்தி உயிரோட இருக்கிறதா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணணும்னு நம்ம ஹீரோ வாங்கின பணத்தை அவன் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துருவான்னு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இதை பார்த்துட்டு அந்த பெரிய அதிகாரி ரொம்ப டென்ஷன் ஆயிருவாரு. அப்புறம் நைட்டோட நைட்டா மனுஷன் கொலவரியோடு ஹீரோவோட வீட்டுக்கு வருவாருங்க. வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப மோசமா மிரட்டுவாரு. கண்ணெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. ஏன் இப்பெல்லாம் பண்ற, நான் நியாயமா தானே நடந்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இத பாரு, நீ நினைச்சு கூட பார்க்காத ஆளுங்கெல்லாம் அதை சம்பந்தப்பட்டிருக்காங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத, பணத்தை திருப்பி கொடுக்கறேன் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணாதன்னு அந்த ஆள் ஒரு பக்கம் மிரட்ட, நம்ம ஹீரோவும் என் அம்மா அப்பா கவர்மெண்ட் ரெக்கார்டு படி இறந்து போனவங்கன்னு இருக்க கூடாது, அதை மாத்தணும்னு நினைக்கிறேன்னு ரொம்ப நியாயமா தான் பேசுவான். பதிலுக்கு அந்த ஆளு அப்ப 14 லட்சத்தை எடுத்து வைன்றான். என்னையா இப்படி ஃப்ராடு பண்ற, நான் 10 லட்சம் தானே வாங்கினேன்னு ஹீரோ சொன்னா, நீ சைன் பண்ண அந்த ரெக்கார்ட்ல 14 லட்சம் தானே எழுதி இருந்துச்சு, அப்ப 14 லட்சத்தை கொடுன்னு பிடிவாதம் பிடிக்க அங்க ஒரே பிரச்சனையா போயிரும். ஹீரோவுக்கு கடைசியில என்ன பண்ணணும்னே தெரியல. மொத்த குடும்பமும் விதிச்சு போய் நிக்கிறாங்க. அந்த ஆள் மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க மொத்த காலனி சேர்ந்த ஆளுங்கன்னு எல்லாரும் முன்னாடி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணா அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நாங்க வந்திருக்கவே கூடாது, பேசாம அந்த தண்ணிலேயே செத்து போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். என் பையன் இப்ப எப்படி இந்த 14 லட்சத்தை திரும்ப கொடுப்பான், பேசாம நாங்க இங்க இருந்து ரிஷிகேஷுக்கோ கேதார்நாத்துக்கோ போயிடுறோம், யாருக்கும் தெரியாம அங்க ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம்னு சொல்றாங்க. அதுல ஹீரோவோட அப்பா, யாருக்கும் தெரியாம நான் மறைஞ்சு வாழ்றதுக்காக தாடி வளர்த்துக்கிறேன், நீ வேணா மொட்டை போட்டுக்கோன்னு ஹீரோவோட அம்மாவை பார்த்து சொல்றாரு. ஹீரோவுக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல. அப்புறம் ஹீரோவோட பொண்டாட்டி தான், நீங்க எதுக்காக உங்களோட சொந்த குடும்பத்தை விட்டு இப்படி ஓடி ஒளிஞ்சு வாழணும், ஏதாவது சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கும், கவலைப்படாதீங்கன்னு மாமனார் மாமியாரை சமாதானப்படுத்துறா. இத்தனை நாளா அந்த பெரிய அதிகாரியை பார்த்து பயந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு அந்த ஆளு தலையில துப்பாக்கியை வச்சு மிரட்டினதுல ரொம்ப கடுப்பு வந்துருச்சு போல. இல்ல அந்த பெரிய அதிகாரி என்ன மாதிரி ஒரு குடும்பஸ்தன் கிட்டையும் கஞ்சங்கிட்டையும் மோதி இருக்க கூடாது, அந்த ஆளை என்ன பண்றேன் பாருங்கன்னு அவன் ஒரு பிளான போடுவான். பக்கத்து வீட்டு ஆன்டி கிட்டையும் வக்கீல் ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லி நாளைக்கே மீடியா ஆளுங்களை எல்லாத்தையும் வர சொல்றான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி மறுநாள் என்ன நடக்குதுன்றத காட்டுறாங்க. அந்த பெரிய ஆபீசரோட ஆபீஸுக்கே மொத்த மீடியாவையும் கூட்டிட்டு போறாங்க. இந்த பையன் என்ன பண்ண போறான்னு பார்த்தா, அங்க போய் என் அம்மா அப்பா 2 பேரும் கேதார்நாத்ல நடந்த நிலச்சரிவுலையும் வெள்ளத்திலையும் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு 14 லட்சம் நிவாரணம் கொடுக்கணும், அதை இந்த ஆபீசர் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பெரிய அதிகாரிக்கு ஷாக்கு. இல்ல இவங்க அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க, இவன் 14 லட்சத்தை வாங்கிட்டான், அதுக்கான டாக்குமெண்ட் எங்க கிட்ட இருக்கு, இந்த பையனே சைன் பண்ணி கொடுத்திருக்கான்னு அவர் சொல்லுவாரு. அப்ப அதை எடுத்து வந்து காட்டுங்கன்னு மீடியா ஆளுங்க சொன்னா அதை எடுக்க அந்த சின்ன அதிகாரி போவாரு. ஆனா நைட்டோட நைட்டா அந்த ஆபீஸ்குள்ள புகுந்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் இவன் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தான் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் ஆட்டையை போட்டு இருந்திருப்பாங்க போல. தேடின இடத்துல டாக்குமெண்ட் கிடைக்கல. பிரஸ் முன்னாடி அந்த பெரிய அதிகாரி ரொம்ப அசிங்கப்பட்டு போவாரு. எதுக்காக ஹீரோ இப்பெல்லாம் பண்றான்னு அந்த பெரிய அதிகாரிக்கு ஒண்ணுமே புரியல. கவர்மெண்ட் டாக்குமெண்ட் படி ஹீரோவோட அம்மா அப்பா உயிரோட இருக்காங்கன்னு டிக்ளேர் பண்ணப்படணும்ன்றதுக்காக தான் அவன் இவ்வளவும் பண்றான். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இந்த பெரிய அதிகாரி போலீஸ் மீடியான்னு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு. அங்க வந்து அவர் என்ன கதை சொல்றாருன்னா, இவங்க அம்மா அப்பா 2 பேரும் உயிரோட தான் இருக்காங்க, இந்த பையன் வீட்டுக்குள்ளே அவங்கள ஒளிச்சு வச்சுக்கிட்டு எப்படியாவது ஃப்ராட் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட காசை வாங்கணும்ன்றதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவர் ஒரு பிட்ட போடுறாரு. போலீஸும் மீடியா ஆட்களும் ஹீரோவோட வீட்டை மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா வீட்டையும் அலசி ஆராய்ஞ்சிருவாங்க. அந்த காலனி மொத்தத்தையும் சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தா கூட ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் ஆளை காணோம். இங்க வந்து மொத்த படையும் தேடினது மட்டும் இல்லாம பக்கத்துல உள்ள பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் ஹீரோவோட அப்பா அம்மாவை தேடி போயிருக்காங்க. சிசிடிவி எல்லாம் கூட செக் பண்ணிருக்காங்க, ஏன்னா எங்கேயாவது வெளியூருக்கு போய் தப்பிச்சிருப்பாங்களோன்னு. ஆனா எங்கேயுமே அவங்க சிக்கல. நடக்கிற எல்லாத்தையும் மீடியா ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு சீனை போடுவான் பாருங்க. பாத்தீங்களாங்க, இந்த ஆபீசர் என் மேல எவ்வளவு ஒரு பொய்ப்பழிய போடுறாரு, தேவையில்லாம உங்க எல்லாரோட டயத்தை வேற வேஸ்ட் பண்றாரு பாருங்கன்னு போலீஸ்காரங்க முன்னாடியும் மீடியா ஆளுங்க முன்னாடியும் அவன் ஒரு பிட்ட போட மொத்த மீடியாவும் அந்த பெரிய அதிகாரியை துரத்துக்கிட்டே ஓடும். அந்த ஆளுக்கு அதுக்கு மேல என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. குழப்பத்துல மீடியா கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டை பக்கம் ஓடுனா ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேரும் அந்த பெரிய அதிகாரியோட வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
இருக்காங்க. இத பார்த்ததும் அவருக்கு ஷாக்கு. இங்க என்னையா பண்றீங்கன்னு கேட்டா, அந்த பெரிய அதிகாரியோட பொண்டாட்டியோ உங்க தூரத்து சொந்தம்னு சொன்னாங்க, காலையில இருந்து இங்கதான் இருக்காங்க, நான் தான் வகை வகையா சமைச்சு போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுது. பெரிய அதிகாரிக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு தான் கேட்பாரு முதல்ல. நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு ஹீரோ வந்து சொல்லுவான். ஏன்டா இதெல்லாம் பண்றேன்னு அந்த ஆளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஹீரோவும் வேக வேகமா போன் எடுத்து அம்மா அப்பா ஆக்ஷன் சொன்னதும் அவங்க என்னமோ இந்த பெரிய அதிகாரி தான் அவங்க 2 பேத்தையும் கடத்திட்டு வந்து அவர் வீட்டுல அடைச்சு போட்டு சித்திரவதை பண்றதா ஒரு பெரிய சீனை போடுவாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? இதை இப்படியே மீடியா கிட்ட சொன்னோம், உங்க பேர் தான் இன்னும் கெட்டு போகும்னு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோவும் ஹீரோவோட அப்பா அம்மாவும் மிரட்டுவாங்க. பத்தாக்குறைக்கு ஹீரோவோட அப்பாவும் நாங்க ஒரு வாரம் இங்கதான்ப்பா தங்கி இருப்போம், ஒழுங்கா அதுக்குள்ள நாங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்கோம்னு சட்டப்படி அறிவிச்சுட்டு என் பையன் கொடுக்குற காசை வாங்கிக்கொண்டு அந்த பெரிய அதிகாரியும் மிரட்டுவாரு. அந்த ஆளுக்கு ஆனா அதை பண்ண மனசு வரல. இவங்களை வீட்டை விட்டு விரட்டவும் பயமா இருக்கு. அப்புறம் அன்னைக்கு நைட்டு பெரிய அதிகாரி வீட்டுல தங்கி இருக்க அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்ம ஹீரோவுக்கு போன் வருங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையானு மகன் கேட்டா, அந்த பெரிய அதிகாரி யாரோ ஒரு மினிஸ்டருக்கு போன் பண்ணி டென்ஷனா பேசிக்கிட்டு இருக்காராமா. இதுல இந்த அதிகாரியையும் தாண்டி ஏதோ ஒரு மினிஸ்டர் சம்பந்தப்பட்டிருப்பாரு போலன்னு அப்பா தகவல் கொடுக்கறாரு. மினிஸ்டர்னு தெரிஞ்சது நம்ம ஹீரோவுக்கு கை காலெல்லாம் உதறும். ஆனாலும் அப்பா பயப்படாத மகனே, எப்படியோ உள்ள இறங்கிட்டோம், எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும்னு பையனுக்கு ஒரு பக்கம் தைரியம் சொல்லுவாரு. அப்புறம் காலையில என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுறாங்க. நைட்டு ஒரு மினிஸ்டர் கிட்ட அந்த பெரிய ஆபீசர் ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவரை நேர்ல பாக்குறதுக்காகவே காலங்காத்தால கிளம்பி வந்திருக்கிறாரு. அந்த மினிஸ்டர் இந்த ஆபீசரை பார்த்ததும் செம்ம திட்டுவாருங்க. ஏன்னா நியூஸ் பேப்பர்ல பூரா நம்ம ஹீரோவை பத்தியும் இந்த பெரிய ஆபீசரை பத்தியும் தான் எழுதி வச்சிருக்காங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க, ஏதாவது பணத்தை கொடுத்து அவன் வாய் அடைக்கிறத விட்டுட்டு பிரச்சனையே இவ்வளவு பெருசாக விட்டுட்டு இருக்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம எல்லாருக்குமே பெரிய ஆபத்துன்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல நிறைய பெரிய தலைங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்க போல. இப்போ நம்ம பெரிய ஆபீசருக்கு ரொம்ப தலைவலியா போயிரும் நம்ம ஹீரோவால. அதனால அன்னைக்கு நைட்டே ஹீரோவை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிருக்காருங்க பேச்சுவார்த்தைக்காக. இந்த பெரிய ஆபீசர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவும் அவனோட காலனியை சேர்ந்தவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருப்பாங்க. பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டு ஆண்டியும் கூட பக்கத்துல ஒரு வண்டிக்குள்ள இருந்து இவங்க பேசுறத வீடியோ எடுக்கிறாங்க. அது கேட்கணும்ன்றதுக்காக ஹீரோவும் போனை ஆன் பண்ணி பக்கத்திலேயே வச்சிருக்கான். பக்கத்து வீட்டு ஆண்டியும் அந்த பெரிய ஆபீசர் பேசுறத ரெக்கார்ட் பண்றதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்ப பொண்டாட்டியும் புருஷன்கிட்ட என்னங்க எல்லாத்தையும் நல்லபடியா பேசி முடிச்சிருவீங்களான்னு கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த ஆள்கிட்ட வாங்கின 10 லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வழிவனை பாக்குறேன்னு தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப இவனோட நோக்கமே 10 லட்சத்தை கொடுத்துட்டு அப்பா அம்மா உயிரோட இருக்காங்கன்னு டிக்ளேர் பண்ண வைக்கிறது தான். அப்போ அந்த பெரிய ஆபீசரும் வருவாருங்க, கூட அந்த சின்ன ஆபீசரும் வராரு. வந்தவங்க முத ஆளா 14ல முடிச்சுக்கலான்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வாங்கினது என்னமோ 10 தானே. அதனால ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். இவன் ஷாக் ஆகுறத பார்த்துட்டு அவங்க 28ன்றாங்க. என்னது 28? அவ்வளோலாம் எப்படி என்னால கொடுக்க முடியும் இவன் முழிப்பான். சரி விடுப்பா, உனக்கு வேணாம் எங்களுக்கு வேணாம், நடுவுல 50ன்னு முடிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. யோ என்னையா பேசிட்டு இருக்கீங்க, என்னோட வீடு கடை ஏன் அந்த காலனி மொத்தத்தை வித்தா கூட 50 லட்சம் என்னால பரட்ட முடியாதியா, அவ்வளோலாம் என்னால கொடுக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ பதறி போயிருவான். இதை கேட்ட அந்த பெரிய ஆபீசரும், டே லூசு பயலே, நாங்க வாங்குறத பத்தி இங்க பேச வரல, கொடுக்கறத பத்தி பேச வந்தோம். நாங்க உனக்கு 50 லட்சம் தரோம், அதை வாங்கிக்கிட்டு ஒழுங்கா உன் மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு இந்த சிட்டியை விட்டே வெளியேறி போயிரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதுன்னு அந்த பெரிய ஆபீசரும் கோவத்துல கத்துவாருங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஆனா அதெல்லாம் இவன் காதுக்கும் தெரியாது கண்ணுக்கும் புரியாது. ஏன்னா 50 லட்சத்திலேயே இவன் ஷாக் ஆகி ஆணு முழிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அத ரெக்கார்ட்ல கேட்டுக்கிட்டு இருந்த பொண்டாட்டி பக்கத்து விட்டு ஆண்டின்னு எல்லாத்துக்கும் ஷாக்கு. அந்த மொத்த காலனிக்குமே 50 லட்சமா 50 லட்சமான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாழ்க்கை மொத்தமும் ஒரே நாள் செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. அப்போ இதை எல்லாத்தையுமே அங்கிட்டு ஓரமா நின்று ஒரு வயசான தாத்தா கவனிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, என்னப்பா இது, நீயாவது ஏதாவது பண்ணுவேன்னு நினைச்சேன், கடைசி நீயும் அவங்க வலையில விழுந்துட்டியே, சரி பரவாயில்ல விடு, 50 லட்சம் உனக்கு பெரிய அமௌண்ட் தான், அதை வச்சு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருன்னு ஒரு மாதிரி விரக்தியா சொல்லிட்டு போவாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ, என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு போறீங்க, யார் நீங்க, என்ன விஷயம்னு அவரை கூப்பிட்டு விலாவரியா விசாரிச்சா அவர் ஏதோ ஒரு கதையை சொல்றாரு நம்ம ஹீரோ கிட்ட. ஆனா அது என்னன்னு நமக்கு அப்ப காட்டல. ஆனா அதை கேட்டது நம்ம ஹீரோவோட முகமே மாறி போயிருது. வீட்டுக்கு வந்து அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நமக்கு புரியல. அப்புறம் பெரிய அதிகாரி வீட்டுல இருக்க அப்பா அம்மாவுக்கு நம்ம ஹீரோ போனை போட்டு அவன் எடுத்த ஏதோ ஒரு முடிவை பத்தி பேசுறான். இது சரியானு வேற கேக்குறான். அப்பா அம்மாவும் நீ எடுத்த முடிவு சரிதான், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதுபடியே செய்யணும் வாழ்த்தலாம் செய்யறாங்க. ஆனா என்ன முடிவுன்னு தான் நமக்கு தெரியல. அடுத்து அங்கிட்டு ஓரமா நிக்கிற பொண்டாட்டி கிட்ட போய் ஹீரோ பேசலான்னு போவான். ஆனா அவ அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, நீங்க எடுத்திருக்க முடிவுல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆனா என்ன
என்ன முடிவுன்னு தான் இவளும் தெளிவா சொல்ல மாட்டா நமக்கு. இதையெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும், நீ எனக்கு துணையா இருக்கும் போது நான் எதுக்காக கவலைப்படணும்? அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது நான் தனிமையை உணர்ந்தேன். ஆனா நீ பக்கத்துல இருந்து எனக்கு தைரியம் சொன்ன. அப்படிப்பட்ட நீ இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு பொண்டாட்டியவும் ஒரு வழியா சமாதானப்படுத்துறான். அப்ப பார்த்தா அந்த காலனியோட மொத்த கேங்கும் வந்துருவாங்க. நம்ம ஹீரோவை பேச வச்சு ஏதோ ஒரு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவுல நைட்டோட நைட்டா அப்லோட் பண்றாங்க. ஆனா அந்த வீடியோல அவன் என்ன பேசினான்றத அப்போ நமக்கு காட்டல. அப்புறம் மறுநாள் காலையில அந்த பெரிய அதிகாரி வீட்டுல இருக்காங்க இல்லையா அப்பா அம்மா, அவங்க கிட்ட வந்து பெரிய அதிகாரி 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மகன் வந்துருவான், ஒழுங்கா எல்லாரும் லக்கேஜை பேக் பண்ணிட்டு என் வீட்டை விட்டு ஓடுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு அப்பா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே, என் பையன்லாம் வரமாட்டான், உங்களுக்கு இந்த காலங்காத்தால எந்திரிச்சதும் சோசியல் மீடியாவை பாக்குற பழக்கம்லாம் இல்லையா, போய் அதை போய் பாருப்பான்னு அந்த அதிகாரியை கலாய்ச்சி விட்டுறாரு. அப்போதாங்க அந்த பெரிய அதிகாரி போனை எடுத்து பாப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோ அப்லோட் பண்ணியிருந்த அந்த வீடியோ நாடு முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லா நியூஸ் சேனலையும் அதை பத்தி தான் நியூஸ போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதுல என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்கான். கடைசியா நம்ம ஹீரோவுக்கு 50 லட்சம் கொடுத்து அவனை ஊரை விட்டு காலி பண்ணி ஓட சொல்லுவாங்க இல்லையா, அது முதற்கொண்டு எல்லாத்தையுமே போட்டிருக்கான். இத பார்த்ததும் அந்த பெரிய அதிகாரிக்கு செம ஷாக்கு. நம்ம ஹீரோ போட்ட இந்த வீடியோல இருந்து வெள்ள நிவாரண நிதியில எக்கச்சக்கமா ஊழல் நடந்திருக்குன்றது நாட்டு மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அப்பட்டமா தெரிஞ்சு போச்சுங்க. அதனால கவர்மெண்ட் ஒரு கமிட்டியை ஏற்பாடு பண்ணி அந்த கமிட்டி முன்னாடி நம்ம ஹீரோவும் இந்த பெரிய அதிகாரியும் ஆஜராகணும்னு உத்தரவு போட்டாங்க. அவங்க ஆஜராக கூடிய அந்த நாளும் வருது. அந்த இடத்துல அந்த கமிட்டி மெம்பர்ஸும், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பெரிய அதிகாரி பொண்டாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு அந்த காலனி மொத்தமும் நிக்குதுங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சா அவன் ஆரம்பத்துல இருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். என்ன சரி கட்டுறதுக்காக எனக்கு 50 லட்சம் லஞ்சம் கொடுக்க கூட முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லுவா. என்னது 50 லட்சமானு கமிட்டி மெம்பர்ஸே வாய பொழப்பாங்க. நான் கூட இப்படிதான் உங்கள மாதிரி வாய பொழந்து ஆரம்பத்துல சந்தோஷப்பட்டேன். ஆனா அப்பதாங்க ஒரு வயசானவரை சந்திச்சேன். அவரை சந்திச்சதுல இருந்து என் நேர்மை என்ன குத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அந்த வீடியோவை வெளியிட்டேன்னு சொல்றான். அப்பதான் அந்த வயசானவர் இவங்கிட்ட பேசின நமக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலா அந்த வயசானவர் இருக்காரு இல்லையா, அவரோட பையன் மருமக பேர் என்ன 3 பேருமே நடந்த நிலச்சரிவுலையும் வெள்ளத்திலையும் சிக்கி இறந்து போயிருப்பாங்க. அவங்க குடும்பத்துல இருந்து 3 பேர் இறந்து போனதுனால அவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து 21 லட்சம் நிவாரண தொகையா வர வேண்டியது இருந்திருக்கும். ஆனா இந்த பெரிய அதிகாரி இருக்காரு இல்லையா, இவர் அந்த தாத்தாவுக்கு முதல்ல 7 லட்சம் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு அந்த 7 லட்சத்தை கூட கொடுக்காம கடைசியில ஏமாத்திருப்பாரு. இந்த கதையை தான் அந்த தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட அன்னைக்கு ராத்திரி சொல்லியிருப்பாரு. இதை கேட்டதும் தான் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணி இருக்கும். அப்போ அவன் காலனியில உள்ள மத்தவங்கள வச்சு இந்த நிவாரண தொகை சம்பந்தமா நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிருப்பான். அதுல மொத்தம் இந்த வெள்ளத்துல 3700 பேர் இறந்து போயிட்டாங்களாமா. ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் 7 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் ஆட்டையை போட்டதுல குறைஞ்சது 150 கோடியில இருந்து 200 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குன்னு ரொம்ப துல்லியமா சொல்லுவான். இதை கேட்டதும் ஊழல் பண்ண அந்த மினிஸ்டர் பெரிய அதிகாரின்னு எல்லாருக்கும் ஷாக்கு. அது மட்டும் இல்லாம உண்மையா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இவங்க எவ்வளவு தொகை கொடுக்கணும், ஆனா எவ்வளவு கம்மியா தொகையை கொடுத்துட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்கன்னு மொத்தத்தையும் ஒரு ரெக்கார்டா ரெடி பண்ணி அந்த கமிட்டி முன்னாடியும் சப்மிட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்ததும் இன்னும் அரண்டு போயிருவாரு இந்த பெரிய அதிகாரி. கடைசியா எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கு. உண்மையா யாருக்கெல்லாம் காசு போய் சேரணுமோ அவங்களுக்கெல்லாம் சரியான காசு போய் சேரணும். என் அம்மா அப்பா உயிரோட வந்துட்டாங்க, அவங்க உயிரோட இருக்காங்கன்னு கவர்மெண்ட் ரெக்கார்டு படி டிக்ளேர் பண்ணணும். இதுதான் என்னோட கோரிக்கைன்னு நான் கமிட்டி முன்னாடி சொல்லுவான். அவன் பேச பேச அங்க இருக்க எல்லாருமே ஆடி போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம இவன் 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான் இல்லையா, அதை செலவு வேற பண்ணிட்டான். அந்த காசை நான் கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றான். யாரெல்லாம் இதுல ஊழல் பண்ணிருக்காங்களோ, யாரெல்லாம் மக்கள் காசை சாப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் வேற சொல்லுவான். இவன் பேச பேச அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப பெருமையா இருக்கும். நாம பெத்த பையன் இன்னைக்கு நமக்கு உயிர் கொடுக்கறான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க 2 பேரும். பொண்டாட்டிக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த கமிட்டியும் கூட நம்ம ஹீரோ பண்ண வேலைக்கு அவனை ரொம்ப பாராட்டுவாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கோம். இந்த நிவாரண நிதியில ஊழல் பண்ணதுக்காக அந்த பெரிய அதிகாரி உட்பட எல்லாரையும் கைது பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் உண்மையா பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காசையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கவர்மெண்ட். அம்மா அப்பாவை உயிரோட இருக்கிறதா டிக்ளேர் பண்ணாங்க இல்லையா, அதனால அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு எல்லாரும் அந்த காலனிக்குள்ள ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்தோட என்ட்ராயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வயசான தாத்தா அவருக்கு நியாயமா சேர வேண்டிய 21 லட்சத்துக்கான செக் கிடைச்சத ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ கிட்ட காட்டி அவன் கால்லவே விழுக போயிருவாரு. ஆனா அதுக்குள்ள இவன் பிடிச்சு தூக்கி
கட்டி பிடிச்சுப்பான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நடுராத்திரி 2:30 மணிக்கு பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஹீரோ சைக்கிள்ல அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா அதுக்குள்ள எப்பவும் பணத்தை ஒளிச்சு வச்சிருப்பான் இல்லையா, இப்பவும் ஒரு 11,000 அந்த பையன் ஒளிச்சு வச்சிருக்கான். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அந்த 10 லட்சம் ரூபாயில ஒரு 11,000 மட்டும் கஞ்சத்தனம் பண்ணி இங்க கொண்டு வந்து ஒளிச்சு வச்சேன்னு சொல்றான். இதை கேட்டதும் பொண்டாட்டிக்கு சந்தோஷம். இந்த காசை எப்படியாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுவோம், இதை கட்டிட்டோம்னா இன்னும் 9 லட்சத்து சில்லற தான் இருக்கும், அதையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுவோம்னு சொல்லுவான். நீங்க கஞ்சனா இருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அவ சொல்லுவா. அப்புறம் மறுநாள் காலையில பார்த்தா பையன் உட்காந்து பேஸ்ட்ல சப்பாத்தி கட்டைய போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கான். அதை வச்சு இன்னும் 7 நாளைக்கு மொத்த குடும்பமும் பல்லு விளக்கணும்னு சொல்றான் அந்த குட்டி பையன். அப்பா குளிச்சுட்டு வந்து ஒரு பக்கெட் தண்ணி மிச்சம் வச்சிருக்கிறேன், அதை கிளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கோன்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லுவாரு. ஹீரோவோட பொண்டாட்டி கூட 10 வெண்டைக்காய் வாங்க கடைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மாமியார் கிட்ட. இவங்கெல்லாம் இப்படி கஞ்சத்தனமா மாறினதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவான். இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள்ல கவர்மெண்ட்டுக்கு அந்த கடனை நம்ம அடைச்சிருவோன்னு மொத்த குடும்பமும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிதான் நம்ம ஹீரோவும் அவனோட குடும்பமும் நேர்மையா வாழ்றதுக்காக கஞ்சூஸ் குடும்பமா மாறிட்டாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் போட்டுட்டு போங்க. அப்பதான் இந்த மாதிரியான அருமையான படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். மறுபடியும் ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.